அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மானாமதுரை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதிய தீண்டாமை வந்து நடந்திருக்கு. அதாவது முதல் கட்டமாக என்ன தகவல் அப்படின்னா, புல்லட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் போனா அப்படிங்கிற காரணத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜாதியை சேர்ந்த ஒரு 3 பேர் வந்து அந்த பையனை கொடூரமாக வாள் எடுத்து வெட்டியிருக்காங்க. அந்த பையன் இப்போ அரசு மருத்துவமனை மதுரையில் வந்து இருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதிரி வீடும் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பொறுக்க முடியாத சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தே வந்து இவங்க குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சண்டை இழுக்கிறதாவே இருப்பாங்களாம். வீடு கட்டும் போதே ஏகப்பட்ட தொந்தரவுகள் கொடுத்துருக்காங்க. குழி வெட்டி போட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடாது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது புதுசாக ஒரு புல்லட் வாங்கியிருக்காங்க. ஆசையாக அவங்க செலவு பண்ணி அவங்க காசில் வந்து வாங்கியிருக்காங்க. இருந்தும் இதை பொறுக்க முடியாதவங்க இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் முனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு வந்து போனதாக வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க அண்ணனை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தம்பி இந்த பைக் எட்டு போன காரணத்தினால இந்த தம்பியை வந்து ஜாதியை சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. அண்ணன் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, எங்களெல்லாம் சாக்கடையை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, நீங்கள்லாம் எங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, நீங்கள் ஏன் வீடு கட்டுறீங்க, நீங்கள் ஏன் பைக்கு, நீங்கள்லாம் புல்லட்டில் போகலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்த ஜாதிய கொடுமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. அரசாங்கம் இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மிகப்பெரிய சட்டம், அதாவது மிகப்பெரிய தண்டனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொடுக்கப்படணும். வேங்கை வயல் மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதிய கொடுமை தான்.